எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஓகேவா? மோஸ்ட்லி 3.5 இருக்கும். ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 3 முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்த ரிமைனிங் இருக்கிறத ஒவ்வொன்றா நம்ம பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? ஓகேவா? 3.5 ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்டர் வேணுமோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றலாம். நல்ல தண்ணி தான் ஊற்றணும். உள்ளே தெரியும். ஓகேவா? அந்த மார்க் லைன் இருக்கும், மேக்ஸிமம் மார்க் லைன் இருக்கும், அதுக்கு கீழே வரைக்கும் தான் ஊற்றிருக்கேன். ஓகேவா? இந்த மார்க் லைனுக்கு கீழே வரைக்கும் தான் ஊற்றிருக்கேன். ஓகேவா? அடுத்து வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேவா? இதுலேயே மோஸ்ட்லி ஒரு 3 சேலை 2 சேலை பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற ஸ்டீம் பொறுத்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா காலியாது. ஸ்டீம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஆகும். எடுத்ததுமே சாரீஸில் வந்துட்டு இங்கே கார்னரில் அயன் பண்ணி பாருங்கள். சாரீஸ் எந்த கண்டிஷன்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா அயன் மேட் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சில காஸ்ட்லியான சாரீஸ்லாம் ரொம்ப அந்தளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குன்னா அயன் மேட் போட்டு பண்ணிக்கோங்க. நான் பல்லு ப்ளீட்டு மட்டும் 2 மெத்தடில் இருக்குது. ஓகேவா? 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு சிலது ஹார்டாக இருக்கும் சாரீ, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறப்ப கை இங்கே பெயின் ஆகும். நம்ம கை, என் கையெல்லாம் குட்டி கை, எனக்குலாம் எடுக்கவே வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சாரின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நார்மலாக அயன் பண்ணணும்னு தேவையில்லை. நார்மலாக நீங்கள் இப்படியே நீங்கள் மடிப்பு எடுத்துடலாம். ஓகேவா? இது